திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. கந்தர் அலங்காரத்தினுடைய 18வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. வையில் கதிர்வடிவேலோனை வாழ்த்தி வறிஞர்க்கு என்றும் நொய்யில் பிளவள வேணும் பகிர்மின்கள் உங்கட்கு இங்கன் வெயில்க்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே. வையில் கதிர்வடிவேலோனை வாழ்த்தி. இங்கே சிறப்புமிக்க ஒளி வீசக்கூடிய சிறந்த வேலை தன்னுடைய திருக்கையிலே ஏந்தி இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வாழ்த்தி, வறிஞர்க்கு என்றும் நொய்யில் பிளவள வேணும் பகிர்மின்கள். நீங்கள் முருகப்பெருமானுடைய பெயரை சொல்லி வறியவர்களுக்கு சிறிதளவாவது பொருளை கொடுங்கள். அதாவது அரிசியை சிலவாக உடைத்தால் அது நொய்யாகும். அந்த நொய்யில் ஒரு பிளவாவது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கு ஏதாவது ஒரு தானம் செய்யுங்கள். உங்கட்கு இங்கன் வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல. அது வெயில் நேரத்திலே பெரிய உடம்பை நாம் வளர்ப்பதற்காக நிறைய உண்கிறோம், நிறைய அதற்காக இந்த உடலை பராமரிப்பதற்காக பல்வேறு வகையான செலவுகளை பொருட்களை சம்பாதித்து செலவு செய்கின்றோம். அது தனக்கு என்று வைத்துக் கொள்ளுகின்றோம். ஆனால் வளர்ந்த இந்த உடலால் வெயில் நேரத்திலே நமக்கு ஒரு நிழலை தர முடிகின்றதா? முடியாது. அதுபோல நீங்கள் எனக்கு என்று சேர்த்து வைக்கக்கூடிய பொருள் எல்லாம் பின்னால் உதவாது. கையிற் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே. உங்களுடைய கடைசி என்று சொல்லக்கூடிய இறப்பிற்கு பின்னான வாழ்க்கைக்கு இது எவ்வகையிலும் நீங்கள் இவ்வுலகத்திலே சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் எதுவும் உதவாது. ஆகவே அங்கு செல்வதற்கு புண்ணியம்தான் உங்களுக்கு உதவும். ஆகவே அந்த புண்ணியத்தை பெறுவதற்காக முருகப்பெருமானுடைய பெயரை சொல்லி வறியவர்களுக்கு ஏதேனும் சிறிதளவாவது தானம் செய்யுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார் அருணகிரிநாதர். திருச்சிற்றம்பலம்.